அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. இரட்சிப்பு என்றால் விடுதலை. எதிலிருந்து? பாவத்திலிருந்து. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், பாவம் என்னை அடிமைப்படுத்தி என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கு அப்படிப்பட்ட பாவங்களிலே விழுந்து கிடக்கிறவர்களுக்கு அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. சாபத்தின் நிமித்தமாக வியாதி, போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், தோல்வி, ஏமாற்றங்கள், தற்கொலையின் எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டு இதிலிருந்து வெளிவர முடியாதபடி தவிக்கிறவர்களுக்கு அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. இந்த வெளியேற பெற்ற இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் எந்த விலைக்கிரயமோ கொடுக்க தேவையில்லை. கர்த்தராகிய இயேசுவை நம் வாயினாலே நாம் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது அந்த இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நமக்காய் விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். Have a nice day. God bless you.